நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வியை போன்று சமத்துவமும் மிக முக்கியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மைசூரில் விவேக ஸ்மிருகம் என்ற சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைத்தார். அங்கு சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது போதனைகளையும் சித்தரிக்கும் குறும்படத்தையும் பார்வையிட்டார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தரின் போதனைகளை நினைவு கூர்ந்தார். இளைஞர்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்படும் போதுதான் இளைஞர் சக்தி தேசத்தின் வலிமையாக மாறுவதுடன் அவர்களது கனவுகள் சொந்த மண்ணில் நனவாகும் வாய்ப்புகளும் உருவாகும் என்றார். அவ்வாறு இளைஞர்களின் கனவை நனவாக்குவதில் கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டே தமது அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையை 823ஆக அதிகரித்திருப்பதாகவும் MBBS இடங்களை 1,40,000ஆக அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு லோக்மானிய திலக் தேசிய விருது வழங்கப்பட்டது. லோக்மானிய பாலகங்காதர திலகரின் 106வது நினைவு தினத்தையொட்டி மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்டு இந்த விருதினை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அமித் ஷா இந்திய தேசத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அஜித் தோவல் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் தேசத்தின் பாதுகாப்புக்காக பல்வேறு முடிவுகளை அமல்படுத்தியதில் அஜித் தோவல் முக்கிய பங்காற்றியதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரளம் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்றும் மிக கனமழை நீடிக்கிறது. மிக கனமழையால் பத்தினம்திட்டா நகரில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மீட்புப் படையினர் பரிசல்கள் மூலம் மீட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் கேரள தீயணைப்புத் துறையினரும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோன்று வண்டிப்பெரியார் பகுதியும் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக மாறியுள்ளது. பல இடங்களில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். பொதுமக்கள் தெரிவிக்கும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் விரும்புவதாக சட்டப்பேரவை சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள சென்னை நடுநிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், தாவேக அரசு மீது மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் அதனால் பல சவால்களை சந்தித்து வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மக்களை தேடிச் சென்று பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். காவிரி நதிநீர் பிரச்சினையில் அரசியலை கடந்து கர்நாடகாவில் அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் அதேபோல் தமிழகத்திலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று தமிழகத்தின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மேகதாது அணை பிரச்சினை என்பது தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சினை, டெல்டா விவசாயிகளின் உயிர்நாடி பிரச்சினை என்றார். மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடியிருப்பு பிரச்சினையில் அவர்களின் நலன் காக்க பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் மக்கள் நல திட்டங்கள் குறித்த விளக்க கண்காட்சி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. இதனையொட்டி போதைப்பொருள் ஒழிப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் மன்னார்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அகிலாண்டேஸ்வரி, சிங்கப்பெண் அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் ரூபாவதி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் உரையாற்றினர். நிறைவு நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டார். இதனையொட்டி சத்துவாச்சாரி 2வது மண்டலத்தில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்ற மாவட்ட ஆட்சியர் களப்பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 31ஆம் தேதி வரையில் மாவட்டம் முழுவதும் 2686 களப்பணியாளர்கள் வீடு வீடாக சென்று களப்பணியில் ஈடுபட்டு கணக்கெடுப்பு செய்ய உள்ளதாகவும் பொதுமக்கள் போதுமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதேபோல் தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தொடங்கி வைத்தார். இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வீடுகளுக்கு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளரின் அடையாள அட்டையை சரிபார்த்து சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.